நிறைய கடகராசி அன்பர்களை தேர்ல இருக்கவங்கள தெருவில் கூட்டிட்டு வந்து விட்டவங்களே அவங்க பெத்த பிள்ளைங்க தான். காதல் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நிலைகள்லாம் அனுபவிக்க போறாங்க. குரு வந்து நம்ம வீட்டில் தான் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் வைக்கிறதுக்கு கடகராசிக்காரர்கள் எல்லா இடத்திலும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அதிகமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்ததா குமுதம் பக்தி நேரில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எங்களுடைய ராசி, அதாவது கடகத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. எங்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், கடகத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய கடகம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இழந்தாங்க, சொத்து பத்தை இழந்தாங்க, வேலை இழந்தாங்க, சமுதாயத்தில் சரியாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேரு, அவ சொல்லுக்கு ஆளானாங்க அப்படின்லாம். சரி, நம்ம குழந்தைங்களாவது நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நம்ம குழந்தைங்களாவது நம்மளுக்கு ஸ்திரமான அன்பை காமிப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய கடகராசி அன்பர்களை தேரில் இருக்கவங்கள தெருவில் கூட்டிகிட்டு வந்து விட்டவங்களே அவங்க பெத்த பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஆக உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கடகம். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய கடகம் சொல்லுவாங்க நான் 5 வருஷமா நல்லா இல்லைம்மா, 8 வருஷமா நல்லா இல்லைம்மா அப்படின்னு. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னா, பெரும்பாலான கடகம் கடந்த 2.5 வருஷமா நல்லா இல்லை. காரணம், அஷ்டமத்து சனியில இருந்தீங்க. இப்ப சனியே உங்களுக்கு பாக்கிய சனியா மாறி இருக்கான். இன்னும் பெருசா நல்லது செய்யலையேம்மா. சனி மந்தன், முடவன், நிதானமா தான் நல்லது செய்வான். அதுக்கும் மேல இந்த குரு பயிற்சி, குரு பகவான் பாருங்க உங்க சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு, ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. இப்போ நம்ம காட்டுக்கு போயிடுவோமா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் கெடுதல் தான் செய்வானா அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா அப்படிலாம் யோசிக்காதீங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம குருவா இருந்தாலும் இவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இருந்தாலும் நாங்கள் ஏதாவது விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். இதுக்கு என்ன காரணம்? என்னுடைய ஒரு நல்ல குணாதிசயம் தான் காரணம். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறது தான் காரணம். உறவு 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 அப்படின்னு உருகி உருகி வாழ்ந்தது தான் காரணம். கடந்த அஷ்டமத்து சனியிலே தெரிஞ்சு போச்சு எனக்கு என் மாமியார் யாரு, என் புருஷன் யாரு, என் குழந்தைங்க யாரு அப்படின்னு சாலிடாக தெரிஞ்சிருச்சு. இப்போ குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அதாவது என்ன நான் பக்குவப்படுத்திப்பேன், என்ன நான் பதப்படுத்திப்பேன், என்கிட்ட என்னென்ன மாதிரி நெகட்டிவான குணாதிசயங்கள் இருந்துச்சு, நான் ஏமாந்ததுக்கு, நான் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு விஷயம் செய்வீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் அப்படின்றது சாலிடாக உண்டுமா, கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின்றதும் உண்டு. உங்களுக்கு பாருங்கள், ஒரு 40 இயர்ஸ் பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சின்ன வயசில் எனக்கு கற்றுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்குங்க, நான் கற்றுக்கலாம் கற்றுட்டேன். ஆனால் என்னால் பெருசாக பார்த்தீங்கன்னா அதில் ஷைன் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பேஷனுக்கு நீங்கள் சிறகு கொடுப்பீங்க. எந்த ஒரு தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட கனவு என்ன, உங்களோட பேஷன் என்ன, சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் செய்யறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுமா. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 5, 7, 9 பார்க்குறார், 5ஆம் பாவத்தை பார்க்குறார். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. நான் எல்லா மாடர்ன் சிஸ்டம், அதாவது ப்ரொசீஜர்ஸையும் ட்ரை பண்ணிட்டேன். ஐவிஎஃப் பண்ணிட்டேன், இக்ஸி பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இந்த காலகட்டம் நான் எதுவுமே பண்ணலைங்க. எல்லாம் பண்ணி சலிச்சு போய் முடிச்சுட்டேன். இயற்கையாகவே கரு கூடிடுச்சுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. என் பிள்ளையினால ஒரு நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா 10 பிரச்சனையை சந்திக்கிறேன். என் பிள்ளை தான் எனக்கு தொல்லை, கடுமையான மன உளைச்சலுக்கு என் குழந்தையினால நான் ஆளாகிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன ஆகும்? என் பிள்ளை தங்க கம்பியாக மாறிடுமா? அந்த மாதிரி மாற்றுறதுக்கு குரு பகவானாலே முடியறதில்லை இப்போத்தி இருக்க பிள்ளைங்களை. அப்போ குழந்தை ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா இப்போ குழந்தை 2 பிரச்சனை தான் பண்ணும். ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் கைக்கு சேர்றதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. ஆல்ரெடி லவ் இருந்துச்சுங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ ஒரு சூப்பரான லவ், நல்ல ஒரு பிள்ளை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வரும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். 2வது திருமணத்துக்கான பிராப்தம் உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, உள்நாட்டிலே பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா, இப்படி நிறைய போகிறதுக்கான வாய்ப்பு. ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். சேர்க்கையில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஜென்ம குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உச்சம் பெற்றே அமர்ந்தாலும் சேர்க்கையில் ரொம்ப கவனம் வேணும். நாங்கள் சேர்க்கையில் கவனம் அப்படின் போது ஆண்கள் பெண்கள் கிட்ட தான் சேரும்போது யோசிச்சு சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் கிட்ட தான் சேர்க்க கவனம் அப்படின்றாங்க. சேம் ஜெண்டர், ஆண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டையும்,
பெண்களா இருந்தா பெண்கள்கிட்டயும் கூட கொஞ்சம் கவனமா பழகணும். ரொம்ப சிம்பிள். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க எங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு கூட தெரியாது. அப்ப என்னதான் பண்ண முடியும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ரகசியங்கள பகிராதீங்க. இது ஒண்ணு போதுமா? எக்ஸலென்ட்டா இருக்கு. சூப்பர், அழகா சொன்னீங்க. மேடம் நீங்க சொல்லுங்க, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சியில கடகராசிக்கு? நிச்சயமா சார். அதாவது பொதுவாகவே இவங்களோட ராசியில தான் உச்சம் பெறக்கூடிய நிலை. அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்க வந்து உச்சம் பெறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இரக்க குணம் ஜாஸ்தி. ரொம்ப வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் கருணை, இரக்கம், பாசம் அப்படின்றதுக்குள்ள இவங்க அந்த பாசத்துக்குள்ள இவங்க அடைச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்க இடத்துக்கு இப்போ குரு வரும்போது, நான் எதுக்கு யாருக்கு பண்ணுறேன், ஏன் இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறதுனா எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல ரொம்ப நிதானமாக ஒரு பக்கம் செயல்படக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு. 2ஆம் இடத்துல கேது வராரு. பொதுவாக 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன ஆகுனா, குடும்பத்தில் எடுப்பார் கைப்பிள்ளையா மட்டும் இந்த டைம் இருக்கக்கூடாது. எல்லாரும் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வீட்டில் சண்டைப்படக்கூடாது. ஸோ இவங்களுக்கு எது கரெக்டுன்றது தெரியும். ஸோ முடிவுகள் இவங்க எடுக்கிறதா இருக்கணும். அடுத்தவங்களுடைய முடிவுகள் இவங்க எடுக்காமல் இருந்தாலே குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கை, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பிராப்தி சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டு. கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும் இல்லையா? இது வந்து எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நம்மளோட கம்யூனிட்டி வேறு, நம்ம வீட்டில் கலாச்சாரம் வேறு அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அடுத்து வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த குருவின் அவங்களோட ராசிக்கு வரும்போது அவங்களோட மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கைன்ற சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூட கொடுப்பனே உண்டு. ஏன்னா இவங்களோட ராசியிலேருந்து 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக வீடு. ஸோ விருச்சகத்தை பார்க்கக்கூடிய நிலை உண்டு. காதல் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப சந்தோஷமான நிலைகளை அனுபவிக்க போகிறாங்க. அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயம். 7ஆம் இடமும் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. மகர ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. அதனால டும் அது வந்து கெட்டுமிழ சொத்தம் கொட்டணுமா, நிச்சயமாக கடகராசிக்காரவங்களுக்கு கல்யாண வைபவம் அப்படின்றத அவங்க வீட்டில் நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படின்றது இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களில் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, பெண்களுக்கு குறிப்பாக சொல்லிடுங்க, எப்படி இருக்கும்? நிச்சயமாக பெண்கள்லாம் வந்து முயற்சி அவங்களுக்கான நிலைகள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார். தனித்துவமாக இருப்பாங்க. அதான் என்னை வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற புரிதல் தெரியும். எப்பயுமே இரக்கமாக குணமாக இருந்து எல்லாத்தையும் கிவராகவே இருந்தாங்க. ஸோ இந்த வரைக்கும் எனக்கு கொடுத்தது யாருக்கு போய் கரெக்டாக சேர்ந்துச்சு, யார்கிட்ட சேரல, இப்போ இவங்கெல்லாம் நமக்கு லைஃப்பில் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்கும். நம்பி கெட்டவங்க தான் ஜாஸ்தின்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பிக்கை துறவங்களும் பார்த்துருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்றத விலக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்க போகிறது. சூப்பர். சார் நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்த் வைஸ் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கும்? அதாவது கடகராசி, அதாவது குருவுடைய பார்வை பாரக்கூடிய வீடுகளில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் குரு வந்து உட்காரக்கூடிய கடகராசிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கடகராசி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கலாம், இல்லை தாத்தாவா அந்த மாதிரி இருக்கலாம். அது மாதிரி அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அவங்க வந்து கவனம் வந்து செலுத்தணும். ஃபஸ்ட்டு கடகராசிக்காரர்கள் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக அதுக்கான மருத்துவ முறைகளை வந்து அவங்க வந்து எடுத்துடணும். அதாவது குரு வந்து நம்ம இடத்துல வந்து அமர்ந்தாலும் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறும். அந்த பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாடியே அதை வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை மன ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியான அதுக்கான தீர்வுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும். குரு வந்து நம்ம வீட்டில் தான் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் வைக்கிறது கடகராசிக்காரர்கள் நல்லது. சார், அடுத்ததாக கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ரொம்ப நாளாக லோன் கிடைக்குமா, நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா, புதுசாக தொழில் பண்ணலாமா, இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சி பொருளாதாரம் வயசுலையும் சரி, இந்த லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, பொதுவாக எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடகராசி, அதாவது 7.5 வருஷம் மகர ராசிக்கு 7.5 பிடிச்சிச்சு, மகர ராசி தான் 7.5 நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருக்கோம். நம்ம கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு 7.5 தாங்க. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷத்தில் நாங்கள் எடுக்காத முயற்சி கிடையாது, நாங்கள் பார்க்காத வேலை கிடையாது, போய் பேசாத ஆளுக கிடையாது, எல்லா இடத்திலும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அதிகமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் 2ஆவதாக வரக்கூடிய ராசி நம்முடைய கடகராசி. ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. தொழிலில் இவங்க தொடங்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களுடைய மனநிலை சூப்பராக வரப்போகுது. அப்போ இவங்கள மட்டும் நம்பணும். இந்த பக்கத்தில் சொன்னாங்க, எதுக்க சொன்னாங்க, கூட இருக்கவங்க சொன்னாங்க, அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு
இவங்க செய்யக்கூடாது. இவங்க மனசு சொல்கிறத கேட்டு கரெக்டாக தொழிலுக்கான நேரத்தை முழுமையாக ஒதுக்கணும். ஏன்னா ஏன் இந்த முழுமையாக ஒதுக்கணும்னு நம்ம சொல்கிறோம்னா, கடகராசிக்காரங்க தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய வேலையை தவிர்த்து மற்றவங்களுடைய பிரச்சனைக்கும், மற்றவங்க வேலைக்கும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நபர்கள் தான் இவங்க. ஸோ அப்போ இந்த வட்டம் அவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, தொழிலில் அனுபவங்களை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு தொழில் தொடங்கினாங்கன்னா வெற்றி. தொழில் வச்சிருக்கிறவங்க இப்போ ஒரு 10 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு நேரம் ஒதுக்குறீங்கன்னா, கூட ஒரு 3 மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அதே போல் நிம்மதி கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக இருந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு நிம்மதி உண்மையாகவே கடகராசிக்கு குரு பகவானுடைய பார்வை, அதாவது உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கார். 5ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? குழந்தை பாக்கியம் சொல்லுவோம், காதல் சொல்லுவோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மனம் தெளிவு. ஒரு மனிதனுடைய மனநிலை தெளிவாகணும் அப்படின்னா 5ஆம் இடத்துல குரு பார்வை வேண்டும். அப்போ உங்களுடைய மனநிலை இப்போ சரியான முறையில் தெளிவாக போகுது. இப்பயும் வருவாங்க, உங்களை குழப்பறதுக்குன்னே கூட இருக்கவங்க வருவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துன்னு வருவாங்க. நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய பாதை சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி, குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அருமை. இப்போ அடுத்ததா நம்ம இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு என்ன மந்திரங்களை சொல்லி வழிபடணும் தினமும்? கடகராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் அம்பாள் வழிபாடு, பொதுவாகவே அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் தசமகாதேவியில் பைரவி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஓம் பைரவி உத்தண்ட பகவதி சிம்மவாகினி சேமலாதேவி அங்கங்கு இரண்டரமாடும் அம்பிகா பரமேஸ்வரி ஆதி பகவதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இமய பார்வதி ஈசன பாகினி ஒடிவா ஒடிவா சகல தோஷ சகல பாவ சகல ரோக சகல சாப சகல சங்கட நிவாராய நிவாராய கால பைரவி கங்கல பைரவி பூத பைரவி பிரேத பைரவி சம்கார பைரவி சண்ட பைரவி குரோத பைரவி மகா கால பைரவி வெஸ்ய வெஸ்ய ஸ்வாக. இல்லை என்னால் இவ்வளோ பெருசுலாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே கால பைரவி வசிய வசிய ஸ்வாக இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். தினந்தோறும் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது குரு வந்து அமர்ந்துட்டாரு, இருந்தாலும் ஒரு சில இடர்கள் இருக்குல்ல, அந்த இடர்கள்ல இருந்து முழுமையாக விலகிட்டு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும். எத்தனை முறை சொல்லணும்? எந்த மந்திரமாக இருந்தாலும் டெய்லி சொல்லும்போது ஒரு 108 முறை சொல்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. 1,00,000 சொல்லுவேன் நான். உங்களால் எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. 1,00,000 தான் வந்து சித்தர்கள் சொல்கிறதுலேயே வந்து சித்தி அடையக்கூடியதாக வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 1,00,000 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுது. அந்த தேவி நமக்கு சித்தி ஆயிடுறாங்க, அந்த தெய்வம் நமக்கு சித்தி ஆயிடுது. அப்போ நம்ம கேட்டதெல்லாம் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. 2 சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மாதிரி. நேர்கள் எது வேணுமோ அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. மேடம், அடுத்ததா இந்த குரு பயிற்சியில் இந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு அடிக்கடி போகலாம்? கண்டிப்பாக கடகம் அப்படின்னாலே அம்பிகை வழிபாடு தான். அதுவும் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ராகு பகவான் 8ல் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமைதி ஆகணும் அப்படின்னா உக்ரதேவி தசமகா வித்யாக்கள் வழிபாடு. அதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மாதா காளியினோட வழிபாடு. மாதா காளியே நாங்கள் பல மந்திரங்கள் சொல்லுவோம், வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ யாருக்கும் நேரம் இருக்கிறது இல்லை. அப்போ எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்க காளி கோயிலுக்கு போயிட்டு ஒரு பான் பீடா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பீடா வாங்கி போய் தாயாரோட காலடியில் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குமா. ஓகே, புதுவிதமான வழிபாடாக இருக்குது. நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரமாக இந்த ராசிக்காரங்க வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி ஒரு நீர் ராசி. ஸோ அப்போ நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் எங்கேயாச்சும் அம்மன் கோயில்களில் ஏதாவது திருவிழா நடக்குது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, ஸோ அங்கே வந்து நீங்கள் தண்ணீர் பந்தல் போடுங்க. தண்ணீர் பந்தல் போட்டு அனைவருக்கும் தண்ணீர் கொடுப்பது உங்கள் லைஃப்பில் உங்களை நீங்கள் உறுதி செய்யக்கூடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதே போல் வந்து அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து பௌர்ணமியை செலக்ட் பண்ணணும். பௌர்ணமி நாளன்று போய் அம்மன் கோயிலில் போய் அங்கே அம்மன் கோயிலுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அன்னதானம் போடுது. அது வந்து லெமன் சாதமாக இருக்கலாம், புளியாதரை இருக்கலாம். ஸோ உங்களால் என்ன பட்ஜெட்டில் எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ அத்தனை பேர் கொடுங்க. உங்களுடைய லைஃப்பில் அம்மனுடைய அருள் பெற்று அம்சமாக வருது. சரி, அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள். குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி எல்லாமே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணும் இந்த குரு பயிற்சியில்? நிச்சயமா, அதாவது நம்ம குங்கும அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு அர்ச்சனை பண்ணும்போது ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ராகு காலத்தில் துர்க்கைக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இவங்களால முடிஞ்ச ஒரு ப்ளவுஸ் பீட்டாக இருக்கட்டும், குங்குமம் தாம்பூலம் சொல்லுவோம்,
பூ வச்சு அந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். கோயிலில் வச்சு கொடுக்கலாமா, வீட்டில் வச்சு கொடுக்கலாமா? கோயிலில் போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அன்றைக்கி டேயில் நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப ஓகே தான். இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்க்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், கடகராசிக்கு 100 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? கடகராசிக்கு 100% கொடுக்கலாம். 75% சார். ஓகே சார், நீங்கள்? கடகராசிக்கு 100%க்கு குறைஞ்சது வந்து 75% கொடுத்தோம். நீங்கள் மேடம்? 77. சரி, ரொம்ப சந்தோஷம் மேடம். குமுதம் பக்தி நேயர்கள், நீங்கள் கடகராசிக்கு 4 எக்ஸ்பர்ட் அவங்க வந்துட்டு சொன்ன எப்படி இருக்கும் அண்ட் என்ன மாதிரியான பரிகாரங்கள், என்ன கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. தலை மேலே 10 பாறாங்கல் இருந்துச்சு, மொத்தத்தையும் தூக்கி போட்டு கம்முன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு. இவங்களுக்கு நாடகத்தில் நடிக்க தெரியும், படத்தில் நடிக்க தெரியும், ஆனால் ரியலாக நடிக்க தெரியும். ஸோ இவங்களுக்கு என்னென்னா இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். பழைய காதல் எட்டி பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஆல்ரெடி இருந்த நோய்க்கு வந்து தீர்வு வந்து இப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.